எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு டெம்பிள் ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ லாஸ்ட் சனிக்கிழமை காலையில் 8 மணி வாக்கில் எடுத்துட்டு இருக்கேங்க. இப்போ நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலுக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த கோவில் வந்து எந்த விஷயத்துக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் கொடுக்குற கோவில்களில் இது ரொம்பவும் ஃபேமஸான கோவிலுங்க. எனக்கு இந்த கோவில் பற்றி எப்படி தெரியும்னா, என் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க கன்சீவ் ஆயிருந்தாங்க. அவங்க தான் எனக்கும் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த கோவிலுக்கு வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகி பாப்பா பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன். அதுக்கப்புறம் எப்போ பிளான் பண்ணாலுமே ஹஸ்பண்ட்க்கு வந்து சேர்ந்தா அப்படி லீவு கிடைக்காது. இல்லை லீவு கிடைக்கிற டைமுக்கு வந்து ஒன்று மழை வந்துடும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். பாப்பாவுக்கு 5 வயசுக்கு முன்னாடியே வந்துடும்னு வேண்டியிருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதம் 25th தான் பர்த்டே வருது. அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலான்ட்டு அங்கே கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்காவது குழந்தை இன்னும் இல்லாமல் இருக்கீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இல்லாமல் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை விசிட் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் வந்து ஃப்ரைடே நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறினோம். கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11:15 அந்த டைமுக்கு பஸ் எடுத்திருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு என்னமோ தஞ்சாவூரில் புது பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற இடத்துல இறக்கி விட்டுருந்தாங்க. நாங்கள் அங்கேருந்து ரூம் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போனால் தான் இந்த ஊருக்கு போகிறதுக்கான பஸ்ஸு கிடைக்குதுங்க. நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி தான் போயிட்டுருக்கோம். அந்த வழியில் உள்ள இடங்களை தான் உங்களுக்கு வீடியோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோவில் போக வேண்டியது இருந்தது. சேம் இந்த கோவில் கூட குழந்தை வரம் கொடுக்குற கோவிலில் ஃபேமஸான கோவில் தான். ஸோ இதுவும் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு வந்துடலான்னு இந்த கோவில் பேர் வந்து கருவளச்சேரி. இப்போ நாங்கள் போயிருந்த கோவிலிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம்னா மெயின் ரோட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து பஸ் ஏறினோம்னா கும்பகோணம் போயிட்டு கும்பகோணத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சி இந்த கருவளச்சேரி போனோம். நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட மணி 1:30 ஆயிடுச்சுங்க. அந்த டைமுக்கு வந்து கோயில் நடையெல்லாம் சாத்திட்டாங்க. கோவில் வந்து திறந்துதான் இருந்தது. நாங்கள் கும்பகோணம் போயிட்டு அங்கே மதியம் லஞ்சு சாப்பிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்தோம். ஆட்டோக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 300 rupees வாங்கிட்டாங்க. இங்கே வந்து இறங்கும் போது சரியான மழையாக இருந்தது. அதுக்கப்புறம் கோவில்லையே ஒரு பக்கமாக உட்காந்துட்டோம். நாங்கள் மழையினால எங்களால் வெளியே எங்கேயும் போய் பார்க்க முடியல. ஆக்சுவலாக கும்பகோணத்தில் கூட நிறைய ஃபேமஸான கோவிலெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருந்தோம். பட் நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து போனனால நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரமெல்லாம் எங்களால் போக முடியல. நாங்கள் ஒவ்வொரு பஸ்ஸும் எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் என்ன ஸ்டாப்புன்னே கரெக்டாக தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தோம். அதனால எங்களுக்கு நிறைய டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் பக்கம் உட்காந்துருந்தோம். இந்த கோவில் பூசாரியோட வீடு வந்து கோவில்லேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 3:30 போல் நட திறந்து சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. பாப்பாவையும் இங்கே கோவில் தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் கும்பகோணம் வந்துட்டோம். அப்புறம் கும்பகோணத்துலேருந்து நாங்கள் தஞ்சாவூருக்கு போகலான்னு சொல்லிட்டு, ஏன்னா தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நாங்கள் வந்து ரூம் எடுத்திருந்தோம். அங்கே தான் எங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அதனால் திரும்பவும் தஞ்சாவூர் போகணுன்னு பஸ் ஏறினோம். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வண்டி எடுத்துகிட்டு வர்றது தான் ரொம்பவே பெட்டர். இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் நம்பினோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் நிறைய வேஸ்ட் ஆகும், நிறைய இடங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் அதுக்கப்புறம் வந்தது பார்த்திங்கன்னா பெரிய கோவில் போயிருந்தோம். என் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்கணுன்னு நினச்ச கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. கிட்டத்தட்ட இந்த கோவிலோட கோபுரத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து தஞ்சாவூர் போகிற பஸ்ஸில் தாங்க ஏறி இருந்தோம். அந்த பஸ் வந்து பெரிய கோவில் தாண்டி தான் போகும் அப்படிங்கிறனால சரி பெரிய கோவில்லையே இறங்கி கோவிலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததும் இந்த கோவில் இருந்தது. இதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்லிப்பர் எல்லாம் விட்டுட்டு கோவிலுக்குள்ளே போனோம்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான காட்சிங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த கோவிலுக்கு நான் வந்தது சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இல்லை, இந்த கோவிலை வந்து நல்லா ரசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தோம். பட் எங்களோட பேட் லக் என்னமோ தெரியல, நாங்கள் வந்த நேரம் ஈவினிங் டைம். ஸோ ஃபுல்லாக இருட்டிருச்சு. ஸோ அந்த இருட்டுக்குள்ளே தான் இந்த வீடியோலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போவும் பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாக ஒரே ஜேஜேன்னு சரியான கூட்டமாக இருந்தது. வேறு ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தர் கையிலையுமே ஃபோனு கேமரான்னு இதை வச்சு தான் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுன்னு எல்லாருமே இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த கோவிலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் கனவுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்தோட கனவுன்னே சொல்லலாம். ஒரு வழியாக அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஸோ இந்த இடத்த பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு 2 கண்ணு இல்லைங்க, 1000 கண்ணு வேணும் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக வடித்து வச்சுருக்காங்க.
இப்படி டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இந்த அளவுக்கு நேர்த்தியாக அது பிரம்மாண்டமாக கட்ட முடிஞ்சிருக்குன்னு நினச்சாலே நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி வச்சு கூட இந்த அளவுக்கு அழகாகவும் நேர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் கண்டிப்பாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த கோவிலோட அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டத்தோட உச்சத்தில் இருந்துச்சு இந்த கோவில். என்ன எங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல, ஏன்னா கோவில் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கோவிலை பார்க்க வரணுன்னா நம்ம கொஞ்சம் முன்னமே வந்துடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். என் ஃபோனில் கேமரா கிளாரிட்டி இந்த அளவுக்கு தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சது. உங்களுக்கு ஓரளவுக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் பேசல, நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ரசித்து பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தா 3 கோவிலுக்குமே போகிறதுக்கான அமௌண்ட் எல்லாமே நான் சிறுக சேமித்து தான் இங்கே வந்திருக்கோம். என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி சேமித்தேன், அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, இந்த விதமான விஷயங்கள் எல்லாம் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.